வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிச்சு செல்லா ஐயாவு டைரக்ஷன் வந்திருக்க கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட் படத்தில் என்னென்ன சென்சார் கட்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பொண்ணுங்க எப்பவுமே அப்பா சொல்லும். புருஷங்கன்னா ஒரு கெத்து இருக்கணும்டா. யார் குட்டிமா உன் ஸ்கூல்ல இவ்வளோ முடியோட புது மிஸ் கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட். இந்த படம் சென்சார் டேட் 23/6/2026. இந்த படத்தோட டியூரேஷன் 154 minutes 54 seconds. அதாவது 2 மணி நேரம் 34 நிமிஷம் 54 நொடிகளோட கூடிய ஒரு நல்ல தரமான சைஸ் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்தா படம் முடிய கிட்டத்தட்ட 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். இது ஒரு க்ளீன் யூ சர்டிஃபிகேட் படம். ஸோ யூ சர்டிஃபிகேட்னாலே பெருசாக படத்தில் சென்சார் கட் இருக்காது. அதனால் இந்த படத்தை நிச்சயமாக குழந்தைங்களோட தாராளமாக தேட்டருக்கு போய் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வெல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் அண்ட் விஷ்ணு விஷால். சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. ஒரு 0.4 செகண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க படத்தில் சென்சாரில். அதை தவிர்த்து இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சென்சார் கட்டும் இல்லை. சரி வாங்க, இந்த கட்டா குஸ்தி செகண்ட் ரவுண்ட் படம் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். செகண்ட் பார்ட்னு எடுக்கப்பட்ட 100க்கு 90 படங்கள் தமிழில் ஃப்ளாப் தான். அப்படியே அந்த படங்கள் ஹிட் ஆனாலும் அது ஒன்றும் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லையே, பரவாயில்ல ஏதோ பார்க்கலாம் அப்படின்ற பேர் தான் எடுக்கும். ஏதோ ஒரு படமோ 2 படமோ தான். பாகுபலி 2, காஞ்சனா 2 மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடும். கலெக்ஷன்லையும் ஃபஸ்ட் பார்ட்டை விட வசூலை வாரி குவிக்கும். சினிமாவில் அது மிகவும் அரிதான செயல். இப்போ அந்த வேலையை இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 பண்ணியிருக்கு. ஏன்னா டெஃபினெட்லி இந்த படம் ஒரு ஹிட் படம். படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் தேட்டரில் ரொம்ப சொற்பமான கூட தான் படம் பார்க்க போனாங்க. செகண்ட் டேவே எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிது. தேர்ட் டே காம்ப்ளெக்ஸ் இருக்க எல்லா ஸ்க்ரீன்லையுமே இந்த கட்டா குஸ்தியை போட்டு அதுவும் கிட்டத்தட்ட எல்லா ஷோவுமே ஃபுல்லாக வர அளவுக்கு கலெக்ஷனை அள்ளி குவிச்சிடுச்சு. ஸோ கலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கட்டா குஸ்தி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஹிட்லிஸ்ட்டில் போய் நின்னதால் இனி இந்த படத்தோடைய வசூலை யாரும் தவிர்க்க முடியாது. உண்மையிலேயே மக்களுக்கு படம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் இப்படி ஒரு சக்ஸஸை கொடுப்பாங்க. அப்படி ஒரு சக்ஸஸை கொடுக்குற அளவுக்கு என்ன ஒரு புதுவிதமான கதை இது? ஏன் மக்களுக்கு இந்த படம் பிடிச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர கதை, ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் எதுவுமே உங்களுக்கு புதுசாக தெரியாது. ஆனால் படம் பார்க்குற நீங்கள் பல சீன்ஸை ரசித்து பார்த்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் மகிழ்ச்சியோடு திரும்பி வரீங்க. அப்படி ஒரு சாலிடான என்டர்டைன்மெண்ட் கொடுத்ததாலேயே இப்போ இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2 குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக மாறிடுச்சு. அதுவும் குறிப்பாக இந்த படத்தோட கதை எதை நோக்கி போகுதுன்னா, மறைந்த கே பாக்கியராஜோடைய கதை திரைக்கதை வசனத்தை அடாப்ட் பண்ணி தான் இந்த படமே இருக்குது. குறிப்பாக பாக்கியராஜ் எடுத்த மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், முந்தானி முடிச்சுன்னு இந்த மாதிரி படங்களை வந்த பல சீன்ஸோட ரெஃபரன்ஸ் இந்த கட்டா குஸ்தி பார்ட் 2ல இன்டெரக்டாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலத்தில் ரசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரசித்து பார்க்குறாங்களே. ஏன்னா பாக்கியராஜ் படங்கள் எதுவுமே இந்த உலகத்துக்கான அரிதான அற்புதமான கதையெல்லாம் அவர் ஒரு காலத்துலையும் சொன்னதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க எப்படி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க, ஒரு குழந்தைக்கு அப்பானதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்க சிலுமிஷங்கள், சில்லாவளித்தனங்கள், கேப்மாரித்தனங்கள், வில்லத்தனங்கள், அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு நல்ல குணங்கள், அப்படி தான் ஒரு படத்தோட ஹீரோக்கள் மற்ற கேரக்டர்லாம் இருப்பாங்க. இந்த கட்டா குஸ்தியும் அதே மாதிரி தான் இருக்குது. படத்தில் வர விஷ்ணு விஷால் மட்டும் இல்லை, கருணாஸ், ஹீரோனோட அப்பா, படத்தில் நடிச்சிருக்க குட்டி பொண்ணு, முனிஷ்காந்த், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபுன்னு எல்லா கேரக்டருமே நம்மளை மைல்டாக சிரிக்க வச்சிருது. இந்த கேரக்டர்லாம் இந்த அளவுக்கு ரசிக்க வச்சதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க பேசுகிற டயலாக்லாம் நம்ம மைண்ட் வைஸாக என்ன நினைக்கிறோமோ அதையே பேசிடுறாங்க. உதாரணத்துக்கு விஷ்ணு விஷாலோட மாமனார், நீ இல்லாமல் மாப்பிள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏங்கி போயிருப்பார் தெரியுமா, வா அந்த கஷ்டத்தை பார்க்கலான்ட்டு குடும்பத்தோட கூட்டு போய் பார்க்கலான்னு போகிற இடத்துல விஷ்ணு விஷால் ஒரு அக்கப்போர் பண்ணி வைப்பார். அந்த சீனில் தேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. அங்கே மாமனார் ஒரு டைலாக் போடுவார் பாருங்க, பொண்டாட்டி வீட்டில் இல்லைனா புருஷனுக்கு ஜாலியாக தான் இருக்கும், அதுக்குன்னு அப்படி போடு இப்படி போடு நான் குத்தாட்டம் போடுவாங்க, இதெல்லாம் நியாயமாக வருவாங்கன்னு கேட்பாரு. இது மாதிரி இந்த படத்தில் நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் அங்கங்கே பேசும். அதுவும் அப்படி போட்டு டான்ஸோட ஸ்டெப்ஸ்லாம் கருணாசு, காளி வெங்கட்லாம் கலக்கியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஹீரோவை பார்த்து மிரண்டு பின்னாடி போவார். எதுக்கு இப்போ மிரண்டு பின்னாடி போகிறான்றதுக்கான ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஹீரோயின் அப்படி பயந்து போய் பின்வாங்கிறதுலாம் அதுக்கான காரணத்தெல்லாம் தேட்டரில் இருக்க அத்தனை பேரும் ரசித்தாங்க. அப்போ இந்த படத்தில் குறைய இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் லாஜிக்கே இல்லை. எல்லா ஸ்கூல் மிஸ்ஸும் கண்ணியமாக ட்ரெஸ் போடும்போது இந்த படத்தில் காட்டுற டீச்சர் ஸ்லீவ்லெஸில் ஜாக்கெட் போட்டு வருவாங்க. ஸ்கூல் உள்ளே பைக் எடுத்துகிட்டு வந்து குழந்தைய விடுறது, அப்புறம் கோர்ட் சீனில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜே காமெடி பண்ணுறதுலாம் சுத்தமாக லாஜிக்கே ஒரு விஷயம் தான். இருந்தாலும் பெரும்பாலான ஆடியன்ஸ் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கவே இல்லை. இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பர்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அதனாலே இந்த படத்துக்கு 100க்கு ஒரு 80 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் யதார்த்தமாக இந்த படம் எடுத்திருந்தா கிளாசிக் கல்ட்டாகவும் மாறி இருக்கும். இருந்தாலும் கட்டா குஸ்தி பார்ட் 2 ஒரு ஹிட் படமே. அடுத்த படத்தில் சந்திப்போம். பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா.